ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன துரந்தர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாகிஸ்தானை சேர்ந்த டெரரிஸ்ட் வந்து இந்தியாவிலேருந்து போகிற ஒரு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிடுறாங்க. அதே நேரத்தில் அவங்க வந்து தீவிரவாதி ஒரு 3 பேரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் இந்தியாவில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாதவன் வந்து நம்ம வந்து இதையே கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எல்லாத்தையுமே அடிமையாக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு ஏஜெண்ட்டை பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறாரு. அந்த ஏஜென்ட்டும் எப்படியாவது அங்கே இருக்கிற ரகசியத்தெல்லாம் கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவரும் போகிறாரு. கடைசியில் ரம்பீர் சிங் வந்து அந்த இடத்துல போய் என்ன சம்பவம் பண்ணார், அவர் நினச்ச அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு, பாம் பிளாஸ்ட்டு, அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு மெசேஜ் அனுப்புகிறானா இல்லையா? கடைசியில் ரம்பீர் சிங்கை என்ன பண்ணாங்க, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஆதித்யா வந்து ஒரு ஸ்பை ஆக்ஷனை எப்படி கொண்டு போகணுமோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. எதுக்குன்னா, இந்த படத்தோட டியூரேஷன் வந்து 3 மணி நேரம் 35 நிமிஷம் இருக்குது. இது ஒரு பெரிய படம் தான். அதனால இந்த படத்தை நம்ம பொறுமையாக தான் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே முடிவு பண்ணிட்டு தான் போவோம். ஆனால் இந்த படத்தில் இன்ட்ரோல் வரைக்கும் இந்த கதை எப்படி போச்சுன்னே நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கதை நல்லா விறுவிறுன்னு கொண்டு போயிருக்காரு டேரக்டர். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எங்கேயுமே குறை வைக்காமல் ஆக்ஷனு, பிஜிஎம்மு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது இதுன்னு போட்டு எல்லாத்தையுமே நல்லா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அக்ஷய் கண்ணாவும் ரம்பீர் சிங்கும் வர அந்த காட்சி எல்லாமே தரமாக இருந்துச்சு. அதே மாதிரி அக்ஷய் கண்ணா வந்து அவரோட வில்லத்தனத்தை வேற லெவலில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எதுக்குன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஹீரோ வர சீனை பார்த்ததை விட வில்லன் வர சீன் எப்படா வரும் அப்படின்னு தான் இருக்கும் படம் பார்க்கும்போது. எதுக்குன்னா, அந்த அளவுக்கு அவரோட வில்லத்தனத்தை சூப்பராக அந்த படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனாக அமைஞ்சிருக்காரு. எதுக்குன்னா, ஒரு ஸ்பை ஆக்ஷன்னாலே ஆக்ஷன் சீன் எல்லாமே அனல் பறக்கிறாப்புல சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதுக்கு முக்கியமானவர்னு பார்த்தா நம்ம சினிமாட்டோகிராஃபர் தான். அவர் வந்து அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் அந்த ஊர் வில்லேஜுக்குள்ளே நடக்கிற அந்த ஃபைட் சீனை காமிச்சதாக இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸில் அந்த காட்டுக்குள்ளே நடக்கிற அந்த ஃபைட் சீனை காமிச்சதாக இருக்கட்டும், அது எல்லாமே எங்கேயுமே குறை வைக்காமல் சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மிகப்பெரிய பேக் போனாக அமைஞ்சிருக்கு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அக்ஷய் கண்ணாக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும், அதை நம்ம சொல்லவே தேவையில்ல. அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறக்காண்டி போவார். அப்போ ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கும் நம்ம அக்ஷய் கண்ணா போடுற ஸ்டெப்புக்கும் தரமாக இருக்கும். அவர் எங்கேயுமே குறை வைக்காமல் மியூசிக் டைரக்டர் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஆதித்யா வந்து அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்பை ஆக்ஷனுக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. அது போக படத்தில் எமோஷனு, ரொமான்ஸு, ஃபைட்டு இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காரு. அதே மாதிரி முக்கியமாக ரம்பீர் சிங்குக்கும் சாரா அர்ஜுனுக்கும் வர அந்த ரொமான்ஸ் காட்சியெலாம் ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, இவங்க 2 பேத்துக்குள்ள என்னதான் ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்தாலும் அந்த காட்சியெல்லாம் ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸில் அவர் வந்து அவர் மாமனார்ட்ட ஒரு டீல் பேசுவார் பாருங்களேன், அந்த காட்சிலாம் பார்க்கும்போது உண்மையிலே பிளாஸ்ட்டாக இருக்கும். அது போக படத்தில் கேமியோ ரோலில் சஞ்சய் தத்தும் பண்ணியிருக்காரு. அவரோட என்ட்ரி வந்து உண்மையிலேயே ஒரு லெஜெண்ட் சாங்கை போட்டு சூப்பராக காமிச்சிருக்காரு டேரக்டர். அதுக்கு தகுந்த மாதிரி சஞ்சய் தத்தும் அவரோட ஆக்டிங்கை வேறு லெவலில் அந்த படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சஞ்சய் தத் வந்து இதுக்கு முன்னாடி என்ன தான் பல படம் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் காமிச்சிருக்கார் டேரக்டர் ஆதித்யா. அதே மாதிரி ரம்பீர் சிங்கும் சஞ்சய் தத்தும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதில் நம்ம ரம்பீர் சிங் பார்த்து டைலாக் சொல்லுவார், அது நல்லா இருந்துச்சு. படத்தில் டைலாக்காக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் டேரக்டர் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. படத்தில் ஆக்ஷன் காட்சியெல்லாம் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அனல் பறக்கிறாப்புல சூப்பராக காமிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த லாகூருக்குள்ளே நடக்கிற அந்த ஃபைட் காட்சியாக இருக்கட்டும், அந்த டெல்லிக்குள்ளே நடக்கிற அந்த ஷூட்டிங் காட்சியாக இருக்கட்டும், அடுத்து ஃபேமஸாக இருக்கிற அந்த தாஜ் அட்டாக்கை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த தாஜ் அட்டாக்கை வந்து பாகிஸ்தானில் இருந்தே அந்த டிவி மூலியமாக அங்கே இருக்கிற டெரரிஸ்ட்டுக்கு அந்த வாக்கி டாக்கி மூலியமாக அந்த இன்ஃபர்மேஷனை காட்டுற சீன்லாம் காமிச்சது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அது போக அந்த 500 1000 நோட்டை வந்து பேன் பண்ணுற மாதிரி சில காட்சி மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. அதுவும் அவளுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தில் முக்கியமான காட்சின்னு பார்த்தோம்னா, அந்த 500 1000 அந்த பேன் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அடுத்து அந்த தாஜ் அட்டாக்கு, அடுத்து அந்த ஃப்ளைட் ஹைஜாக்கு, அந்த டெல்லிக்குள்ளே நடக்கிற அந்த ஃபைட் காட்சி, அது எல்லாத்தையுமே டேரக்டர் வந்து முக்கியமானதெல்லாம் காமிச்சு நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு படத்தை. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் கதையில் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. ஆனால் இது வந்து ஒரு ஏ சான்றிதழ் பெற்ற படம் தான். அதனால இதை 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் வைலன்ஸ் காட்சியாக இருக்கட்டும், இந்த ரத்தம் தெறிக்கிறப்பல ராவாக ப்ரூட்டலாக பல காட்சி இருக்கும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்.
அது போக பேட் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த 18+ காட்சியும் படத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது போக படத்தில் திருப்பி சென்சார் பண்ணி தான் ஓடிடி பிளாட்ஃபார்மான நெட்ஃப்ளிக்ஸில் விட்டுருக்காங்க. அதில் ஒரு 10 நிமிஷம் சீனு, அந்த டைலாக்கு அது எல்லாத்தையுமே மியூட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தை தாராளமாக வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் வெர்ஷனோடய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங் கூட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.9 கொடுக்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம் 35 நிமிஷம் இருக்குது. இந்த 3 மணி நேரம் 35 நிமிஷத்தில் நம்ம எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.